ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான காலை வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருப்பது எத்தனை சந்தோஷம். அவர் வாசல்களில் துதிகளோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் வருவது நல்லது. I will enter his gates with thanksgiving. That's what the Bible says. I was glad when they said to me, come on, let's go to the house of the Lord. இன்னைக்கு house of the Lord எது? உங்க வீடு தாங்க. உங்க வீடுகளில் கர்த்தர் இருக்கிறார். நாம் வாழ்கிற இடத்துல கர்த்தர் வந்திருக்கிறார். நாம் அனைவருமாய் இணைந்து நாம் தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். நாமம் உயர்த்தப்படுகிற எந்த ஸ்தலத்திலும் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த காலை வேளையிலும் கூட உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், உங்களை பலப்படுத்த போகிறார், உங்களை நிரப்ப போகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆயத்தமா இருக்கிறவர்கள் எல்லாம் என்னோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் இந்த பாடலை பாடுங்கள். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்வில். ஆமென். விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் பாடுவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற மலைகள் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் விலகி போனாலும் பாடுவோம். மலைகள் விலகாது கர்த்தருடைய கிருபை. ஆமென். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. என்னை விட்டு விலகாது ஆண்டவர், என்னை ஒருபோது கைவிடாது செய்கிறார். என்னை விட்டு விலகாது ஆண்டவர், என்னை ஒருபோது கைவிடாது. எனக்காக ஜீவன் தந்த எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர். விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் நாமம் யெகோவா நீசி, ஜெயமானவர் யெகோவா ஷம்மா, நம்மோடு கூட இருப்பவர். அவர் ஒருவரே நம் வாழ்க்கையில் நம்பிக்கையானவர். ஆமென். He is more than sufficient for us. யெகோவா நீசி என்று ஜெயமானவர், யெகோவா ஷம்மா நம்மோடு இருப்பவர். பாடுங்க. யெகோவா நீசி என்று ஜெயமானவர், யெகோவா ஷம்மா நம்மோடு இருப்பவர். மறுபடியும் யெகோவா நீசி. இக்கட்டான சூழ்நிலையிலையும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். யெகோவா நீசி யெகோவா நீசி என்று ஜெயமானவர், யெகோவா ஷம்மா நம்மோடு இருப்பவர். என் வாழ்க்கையின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் மலைகள் விலகி போனாலும்
மாறாது எந்த வாழ்வி. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மெய்ப்பரானவர், யெகோவா ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை, வழுவாமல் நம்மை நிலை நிறுத்துகிற தெய்வம் அவர். மலைகள் பர்வதங்கள் பெயர்ந்து போனால், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போகலாம். கர்த்தர் கிருபை விலகாதமா, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. சொல்லுங்க மறுபடியும், அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபைகள் என்றும் விலகாது, கர்த்தருடைய கிருபை என்றும் மாறாது. ஆமென். கர்த்தரை ஆராதிக்க நாம் கூடி வந்திருக்கிற இந்த நேரத்தில் எல்லோருமாய் சேர்ந்து நாம் கர்த்தரை பயபக்தியோடு கூட வீட்டில் நாம இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட வந்திருக்கிறார். ஆமென். இந்த இக்கட்டான சூழ்நிலையில ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்க்க முடியினாலும் உங்களை காண்கிற தேவன், அவர் நாமம் எல்ரோயி. ஆமென். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வல்லவர், அவர் சர்வ வல்லமை படைத்ததான தேவன். அவர் பிரைஸ் தி லார்ட். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகன மகிமைக்கு பாத்திரரான ஒரே தெய்வம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தெய்வம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை போற்றி உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நல்லவர், சர்வ வல்லவர் என்று சொல்லி பாடி மகிமைப்படுத்துவோம். பாடுவோம். ஆமென். உற்சாகமாய் ஆண்டவரை நிரம்பி ஆராதிக்கின்றோம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். சர்வ வல்லவர், மற்றும் வேறு தேவனில்லை. பாடுவோம். சர்வ தேவன், நம்மை முன்னிறுத்த தேவன், தாயின் கருவிலே பெயர் சொல்லி அழைத்த தேவன், தாயின் கருவிலே தசை பண்டமாய் இருக்கும் போது கர்த்தர் நம்மை கண்டார், கர்த்தர் நம்மை மீட்டார், கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். எவர்களை கர்த்தர் முன்குறித்தாரோ அவர்களை கர்த்தர் அழைத்தும் இருக்கிறார். எவர்களை கர்த்தர் அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கியும் இருக்கிறார். எவர்களை கர்த்தர் நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் வருகிற உன்னத தேவன். கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோம். என்னை அழைத்தவரே, உண்மை உள்ளவரே, என்னை அழைத்தவரே,
சேர்ந்து பாடுவோம். மறுரூபமாக்கிடும் சேர்த்திடும் மகிமையில் சேர்த்தி நல்லவர் சர்வ Praise the Lord. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. Praise the Lord. உம் நாமம் வாழ்க ராஜா. உன் தந்தையே பாடுங்க. உம் நாமம் வாழ்க. உம் அரசு வருக ராஜா. உம் அரசு வருக ராஜா. என் தந்தையே சொல்லுவோம். பரலோக ராஜ்யம் பூமியிலே வருவதாக. வாழ்க ராஜா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, 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 ஓ அல்லேலூயா, ஆமென். பாடுவோம். அல்லே கரங்களை அசைத்து உற்சாகமாக ஓசன்னா யெகோவா நீரே நாமம் பரிசுத்தப்படுவதாக. பாடுங்க. யெகோவா நீரே நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா நீரே என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நீரே என்னாலும் வெற்றி தருவீர். வாழ்க ராஜா, வாழ்க வாழ்க ராஜா என்று சொல்லி அவரை வாழ்த்துவோம். ஆமென். வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. அசைவாடுங்கப்பா. யெகோவா ரூவா ரூவா உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ரூவா உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ராஃபா சுகம் தருபவரே, தருபவரே. யெகோவா ராஃபா எஸ் சுகம் தருபவரே. வாழ்க ராஜா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா. பாடுவோம். பரிசுத்த அலங்காரத்தோடு கூட நன்றி அப்பா. அல்லேலூயா, ஹோசன்னா, ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா நீரே நாமம் பரிசுத்தப்படுவதால். உயிரோடு உயிரோடு எழுந்தவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். அவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நிறைவேற ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. Thank you Jesus. மாரநாதா வேகம் வாரும் ஐயா. ராஜா
அல்லேலூயா வாழ்க ராஜா, அல்லேலூயா பாடுவோம் வாழ்க ராஜா, அல்லேலூயா வாழ்க ராஜா, அல்லேலூயா அல்லேலூயா ஓசன் ஆமென் 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 அல்லேலூயா. கரங்களை அசைத்து பாடிக்கொண்டே இருப்போம். ஆமென் அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. பரிசுத்த ஆவியானவர் இப்போதே கர்த்தரை பாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் நிறைவாய் 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 கர்த்தர் இறங்குவாராக. சபையிலே மாத்திரம் ஆவியானவர் அசைவாடுகிறவர் அல்ல. அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு மாடியிலே அவர்கள் வீட்டிலே இருந்தபோது அக்கினிமயமான நாவுகள் போல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினது உண்மை என்று சொன்னால், இப்போதும் கூட ரொம்ப நாளா அபிஷேகம் அந்நிய பாஷை பேசி ரொம்ப நாள் ஆகுது என்று சொல்றவர்களுக்கெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவாராக. தமமான பாஷைகளை கர்த்தர் தருவாராக. பேசுவோம் ரகலனியான் சரபல ஷதரே அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு மேலையும் ஆவியானவர் இறங்கிக் கொண்டிருக்கிறார். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்போது ஒவ்வொருவரும் கிரியை செய்வதாக. தெய்வமே உள்ளான மனிதன் பலப்படும்படியாய் கர்த்தர் செய்யப்பா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Jesus, thank you Lord, thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Praise the Lord. கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்திலையும் எல்லாம் கொஞ்ச நேரம் தேவ பிரசன்னத்துல எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? How many of you are really having the desire and the urge and the thirst to seek the kingdom of God, to really dwell in the presence of the Lord? ஆண்டவருடைய சமூகத்தில் மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போல அவரே நமக்கு பலன், அவரே நமக்கு கேடகம். பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நான் சொல்லி இந்த பாடலை நான் நடத்த விரும்புகிறேன். பொதுவாகவே மான்களை புலிகளும் சிறுத்தைகளும் சிங்கங்களும் வேட்டையாடும். இந்த மான்கள் தண்ணீரை தேடி ஓடுமா? அதாவது எல்லா மிருகங்களும் தண்ணியை தேடி ஓடும். ஆனா இந்த மானு வேகமாய் ஓடி மற்ற எல்லா மிருகங்களையும் முந்தி அது அந்த தண்ணீர் இடத்துல போயிடும். அது எதுக்குன்னா தாகத்துக்காக மாத்திரம் அல்ல, அதுக்கு ரொம்ப தாகம் ஒண்ணு. ரெண்டாவது, தண்ணீர் நீரோடைகளிலே மான்கள் போய் அது அமர்ந்து தண்ணீர் குடிக்கும் போது இந்த மானுடைய அந்த ஸ்கின், அதாவது உடம்பில் இருக்கிற அந்த ஃப்ராக்ரன்ஸ், அந்த ஸ்மெல்ல தண்ணீர் தடாகங்களில் இருக்கிறதான அந்த நீர்க்கால்களில் இருக்கிற மான்களை தொலைவில் இருக்கிற மிருகங்கள் முகர முடியாதாம். அதை அது கேப்சர் பண்ண முடியாதாம். ஆகவே ஒரு மானுக்கு நீரோடை தண்ணீர் மாத்திரமல்ல, ஒரு மானுக்கு நீரோடை அது உயிர் பாதுகாப்பு. இன்றைக்கு எத்தனை பேர் மான்கள் நீரோடையே வாஞ்சிப்பது போல, ஆண்டவரே என் பாதுகாப்பு உம்மிடம் தான், என் மறைவிடம் உம்மிடம் தான், என் பலன் உம்மிடம் தான் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க ஜீசஸ்? அப்படிப்பட்டவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி, நீரன் பலனும் என் கேடகமா, ஆவி என்றும் உமக்களிப்பார், நீர் மாத்திரம் எந்த மான்கள் மான்கள் நீரோடை வாஞ்சிக்குதே, நீ மாத்திரம் மனேசன் உம்மையா ஆதிக்கிறே. நீரன் பலனும் நீரன்
அப்படியே கரங்களை உயர்த்தி நான் போற்றுவேன், நான் போற்றுவேன், நான் போற்றுவேன், உம்மை ஆராதிக்க நான் தீர்மானிக்கிறேன். நான் போற்றுவேன், நான் போற்றுவேன், உம்மை ஆராதிக்க சொல்லுங்க, ஆராதிப்பேன், 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 நோக்கம் எல்லாம் எல்லாம். சொல்லுவோம், ஆண்டவரே, என் வாழ்வினுடைய நோக்கம் எல்லாம் உம்மை ஆராதிப்பது மாத்திரமே. நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தர் எனக்கு செய்தவர்களை விவரித்து சொல்லுவேன். உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், உள்ளளவும் தேவனை சங்கீர்த்தனம் பண்ணுவேன். Thank you, Jesus. நன்றி அப்பா. தேவனை துதித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலையும் நம்ம ஜெபிக்க போகிறோம். சபையில் எழுப்புதல், தேசத்தில் விடுதலை, ரட்சிப்பு, மனம் திரும்புதல் நாம் ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்காய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே பரிந்து மன்றாடுகிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிள்ளைகளாய் உங்க நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, எங்கள் இந்திய தேசத்தை கர்த்தாவே உங்க கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் இந்தியாவை கர்த்தர் ரட்சிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் இந்தியாவிலே கர்த்தர் ஒரு விடுதலையை தருவீராக. அப்பா, தேசம் முழுவதுமாய் ஆண்டவரே கடந்து போகிற இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலே கர்த்தாவே, இருளிலே இருக்கிறவர்கள் ஒரு வெளிச்சத்தை கண்டார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. கர்த்தாவே, அப்படியான ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் உதிக்க செய்வீராகப்பா. அந்தகார இருள்கள், ஆவிக்குரிய இருள்கள் எல்லாம் எங்கள் தேசத்தை விட்டு நீங்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வல்லமையை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்கள் தேசத்துல கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. எங்கள் தேசத்துல ஒரு விடுதலையின் வல்லமை இறங்குவதாக. எங்கள் தேசத்திலே ஒரு சுத்திகரிப்பின் வல்லமை இறங்குவதாக. எங்கள் தேசத்திலே ஒரு ரட்சிப்பின் வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே, ஒரு விடுவிக்கும் வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே, திரளான ஜனங்களை கண்ட பொழுது கர்த்தர் மனதுருகினீரே. எங்கள் தேசத்தில் இருக்கிற இத்தனை திரளான ஜனங்களை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்திற்கு கர்த்தர் மனமிறங்கி ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
வைரஸ்னாலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் நினைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில ஆண்டவரே திரளான ஜனங்கள் இந்த வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் அறிகிறோம். ஆனால் கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா, உம்முடைய ரத்தத்தின் வல்லமையை நீர் தரும் பொழுது எங்கள் ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகுமே. கர்த்தர் இறங்குவீராக அப்பா. இந்த வைரஸின் தாக்கத்திலிருந்து எங்க பிள்ளைகளை, எங்க வாலிபர்களை, எங்கள் பெரியவர்களை, குடும்பங்களை, ஸ்திரீகளை, ஆண்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம், ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே, இந்த பாதிப்பில் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்கள் தேவனாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லையே கர்த்தாவே. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், ஒரு அதிசயம் நடப்பதாக ஆண்டவரே. அப்பா நாங்கள் விடாமல் உம்மை நாங்கள் நோக்கி மன்றாடுகிறோம். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. எங்கள் ஜெபங்களை கேட்டு பதில் தர போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. வியாதி நீங்கும், வறுமை நீங்கும், பாரம் நீங்கும், பாரம் நீங்கும் உம் பாதத்தில். வியாதி நீங்கும், எஸ் பாரம் சுகம் தருகிற யெகோவா ரஃபா. துன்பம் நீங்கும் உம் பாதத்தில். நேசிக்கிறேன், நேசிக்கிறே உம்மைதானே என் தெய்வமே இயேசுவே. நேசிக்கிறே உம்மைதானே என் தெய்வமே என் இயேசு. துக்கம் நீங்கும், துக்கம் நீங்கும், உயரம் நீங்கும், உயரம் துன்பம் நீங்கும், துன்பம் பாதத்திலப்பா. துக்கம் நீங்கும், உயரம் நீங்கும், துன்பம் நீங்கும் பாதத்தில். நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் உம்மைதானே என் தெய்வமே. இயேசுவே, நீரே எங்கள் பரிகாரி அப்பா. தொட்டு சுகமாக்குங்க ராஜா. எல்லா வறுமைகள், வறட்சிகள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. என் இயேசுவே. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Father. உமக்கு நன்றி. பிரியமானவர்களே, இன்னும் ஒரு விசேஷமான நாள். இந்த நாள் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கூட இன்றைக்கு தாய்மார்கள் தினம். ஹாப்பி மதர்ஸ் டே. நாங்கள் ஒவ்வொருவரும் சபையாய் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி மதர்ஸ் டே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மதர்ஸ்களை பைபிள் அங்கீகரிக்கிறது. மதர்வுட் என்பது ரொம்ப ஸ்பெஷல். இந்த உலகத்துல நம்ம ஆண்டவருக்கு எல்ஷதாய் என்கிறதான ஒரு பெயர் உண்டு. அதாவது எப்படி ஒரு தாயானவள் தன் பிள்ளையை மார்போடு அணைத்து பால் கொடுத்து பாதுகாக்கிறாளோ, அதே போலதான் நம் ஆண்டவருக்கும் ஒரு நாமம் உண்டு. எல்ஷதாய் என்கிற நாமம் படைத்த நம் ஆண்டவர். வேதாகமத்துல மதரோட அப்ரிஷியேட் பண்ணி கர்த்தர் ரிவார்ட் பண்ணியிருக்கிறார். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுறேன். தேவனுடைய சில தன்மைகளை புரிந்து கொள்வதற்கு இந்த பூமியிலே தாயினுடைய உறவை வைத்தே நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அவர்களுக்காக எல்லாரும் கர்த்தரை துதிப்போமா? எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு மதர்ஸையும் கை கொடுத்து உங்கள் வாழ்த்துங்கள். ஹாப்பி மதர்ஸ் டே என்று சொல்லுங்கள். அவர்கள் இந்த பூமியிலே செய்ததான தியாகம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஒரு தாய்வுக்கு அவங்களுடைய வேலை பணிகளுக்கு ஓய்வே இல்லை. அவர்கள் மரிக்கும் வரை உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரே உயிர் ஜீவன் யாருன்னா ஒரு தாய் தான். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார்கள். நல்ல சுக பலன் ஜீவன் ஆரோக்கியம் அவர்களுக்கு உண்டாவதாக. அநேகருக்கு அன்பு செலுத்துறாங்க. ஆனா அந்த அன்பு அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆனா அவங்களுக்கு நல்ல அன்பு கிடைக்கணும், நல்ல கணவனுடைய அன்பு கிடைக்கணும், குடும்பத்துல நல்ல அவங்கள பாதுகாத்துக் கொள்ளணும். அதுக்காக நம்ம இந்த வேலையில ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, எல்லாம் தாய்மார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் அவர்களை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. உன் பிள்ளைகள் எழும்பி உன்னை பாக்கியவதி என்று சொல்வார்கள் என்று வசனம் சொல்கிறதே.
கர்த்தாவே நாங்க எல்லாரும் பாக்கியம் பெற்றவர்களாய் இருக்கிறோம். அவர்கள் பாக்கியவதிகள். ஆண்டவரே, இந்த உலகத்துல ஆண்டவரே எங்களை வரவழைக்கிறதுக்கு கர்த்தர் நீர் பயன்படுத்தின பாத்திரங்களுக்காய் ஸ்தோத்திரம். கிருபை பெற்ற அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர் எல்லாம் கம்ப்ளீட்டா மறையட்டும். அவர்களை கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீர் அப்படி செய்யறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு புதிய வாரத்துக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதுமாய், கடந்த வாரங்கள் முழுவதுமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். போன வாரம் ஆண்டவருடைய நம்ம செய்தியை கேட்டோம், ஆண்டவரை ஆராதிச்சோம். ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நீங்கள் ஜெபத்தில் வெடித்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் சொல்கிறீர்கள் நீங்கள் காலையில் 4 மணிக்கு எழுந்து ஜெபிக்க நீங்கள் பழகி கொண்டீர்கள் என்று சொல்லி. இந்த கொரோனா லாக்டவுனில் நமக்கு பலவிதமான நமக்கு அன்பிளசண்டான ஒரு காரியங்கள் நமக்கு உண்டாய் இருப்பினும், நமக்கு பிடிக்காத சில காரியங்கள் நடப்பினும், ஆனாலும் சில காரியங்கள் நமக்கு ஆண்டவர் கற்றுக்கொண்டே இருக்கிறார். தீமைகளை நன்மையாய் மாற்றுவதில் அவரை போல கை தேர்ந்த ஒருவர் இந்த உலகத்திலே இருக்க முடியாது. கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் there is going to be a restoration. ஆமென். உங்களை உற்சாகப்படுத்தும் விதத்தில் நான் ஒரே ஒரு காரியங்களை சொல்கிறேன். பிரியமானவர்களே, 1918 இதே போல ஒரு ஃப்ளூ வந்துச்சு. அதுக்கு பேரு ஸ்பானிஷ் ஃப்ளூ என்று சொல்வார்கள். இது 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்தது. ஆனால் அந்த ஃப்ளூல அன்றைக்கு இருக்கிறதான அந்த டெக்னாலஜி எல்லாம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலேயே இருந்த அந்த நாட்களில் கிட்டத்தட்ட 50 மில்லியன் ஜனங்கள் இறந்து போனாங்க. 50 மில்லியன் ஜனங்கள், பெரிய இழப்பு. 5 கோடி ஜனங்கள் இழந்து போனாங்க. 5 கோடி ஜனங்கள் செத்து போனாங்க. இன்றைக்கு இந்த கொரோனால இவ்வளவு நாட்களில் கிட்டத்தட்ட 3.85 மில்லியன் ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2,70,000 பேர் இறந்திருக்கிறாங்க. அன்றைக்கு இருந்த அந்த பெரிய ஒரு இழப்பின் மத்தியில் இருந்து உலகம் மீண்டு மறுபடியும் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். There is not going to be a complete annihilation. நம்முடைய வாழ்க்கையில் அது நடக்காது. இந்த உலகத்தில் அது நடக்காது. உலகத்தில் நிறைய பேர் பயந்து கொண்டிருக்கிறார்கள். மனிதர்களே இந்த உலகத்தில் இல்லாமல் அழிந்து போயிடுவாங்களா பாஸ்டர், அழிந்து போயிடுவாங்களா பிரதர் என்று சொல்லிட்டு, நிச்சயமாய் அப்படி நடக்காது. ஆமென். நாம் தொடர்ந்து ஜெபம் செய்து கொண்டிருக்கிறோம். ஜெபத்தில் இணைவோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. இன்றைக்கு இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நம் ஆண்டவர் பேசுகிற தேவன், விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற கர்த்தர். இன்றைக்கு கர்த்தர் உங்களை வெறுமையாய் அனுப்ப மாட்டார். நிச்சயமாகவே உங்களை திருப்தியாக்கி நடத்துவார். கர்த்தர் கொடுத்தாதான் திருப்தி உண்டாகும். மனிதன் கொடுக்க நமக்கு திருப்தி இருக்காது. ஆனால் என் ஆண்டவர் திருப்தியாய் நம்மை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. மறைவான மன்னாவினால் கர்த்தர் திருப்தியாக்க போகிறார். நம்ம எல்லோரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இப்பொழுதும் ஜெபம் செய்வோம். பிதாவே எங்களோடு கூட பேசும் என்று சொல்லி கேட்போம். ஹல்லேலூயா. ஆதியிலே இருந்த வார்த்தை இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே அது புறப்பட்டு வரட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஸ்கூல்ல நீங்களும் நானும் மாணவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு ஆவியானவர் நடத்துவாராக. இன்றைக்கு ஆவியானவர் போதிப்பாராக. இன்றைக்கு ஆவியானவர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவாராக. இன்றைக்கு வரப்போகிற வார்த்தைகள் எல்லாம் இன்ஃபர்மேஷனாய் அல்ல, ஒரு ரெவலேஷனாக, வெளிப்பாடாக, அதிகாரத்தோடு கூட இருப்பதாக. Lord, let your word brings comfort, courage and conviction, O Father. கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை தியானிக்கிற இந்த நேரத்தில் எங்களுக்கு 3 காரியம் நடக்கணும். ஏதாவது ஒன்று இந்த 3ல நடக்கணும். 1, இருதயம் குத்தப்பட வேண்டும். 2, இருதயம் திறக்கப்பட வேண்டும். 3, இருதயம் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். இந்த 3 அனுபவங்கள்ல ஏதாவது ஒரு அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு நிச்சயமாய் தருவீராக. தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இப்பொழுதும் இந்த நேரத்தில் உங்களுடைய வலது கரத்தில் கர்த்தருடைய வேதாகமத்தை உயர்த்தி பிடித்து என்னோடு கூட சேர்ந்து விசுவாச அறிக்கை செய்கள். இது கர்த்தருடைய வேதம். இந்த வேதம் யார் என்று என்னை சொல்லுகிறதோ அந்த நபர் தான் நான். இந்த வேதம் நான் எதையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்கிறதோ அவைகளை பெற்றுக்கொள்கிறேன். இந்த வேதம் நான் எவைகளை செய்ய முடியும் என்று சொல்கிறதோ இயேசுவின் நாமத்தில் செய்வேன். இன்றைக்கு இந்த கர்த்தருடைய வேதத்துக்கு என் இருதயத்தை திறந்து தருகிறேன். இவைகளுக்கு கீழ்ப்படிந்து நான் ஆசீர்வாதம் அடைவேன். ஆமென். இந்த வேளையிலும் கூட நாம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம்.
2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 7 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கு. உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். கர்த்தர் இந்த வேத பகுதியை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தை தியானித்து கொண்டிருந்த போது ஒரு தலைப்பு ஒன்று வந்தது. அந்த தலைப்பை வைத்து தான் இந்த செய்தியை வழங்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கையில் இந்த 2 வசனங்களை அதிகமாய் கொஞ்சம் தியானிக்க அந்த இன்ட்ரடக்ஷனே, அந்த அறிமுக அந்த தியானமே மிகவும் ஆழமாய் சென்று கடைசியில இன்றைக்கு செய்தி அதிலிருந்து கொடுக்க ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், எலிசாவினுடைய வாழ்க்கையில நடந்ததான ஒரு காரியம். தீர்க்கதரிசியாகிய எலிசா, இந்த எலிசாவினுடைய ஊழியத்தினுடைய ஆரம்பத்தை நீங்கள் கொண்டு சற்று நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். His ministry was very clear, his ministry was very simple, and his ministry was very very easy. எலியாவின் வேலைக்காரனாகிய எலிசாவினுடைய ஊழியம் மிகவும் சுலபமான ஊழியம், கடினமான ஊழியம் அல்ல. ஒரு பிரத்யேகமான ஒரு அழைப்பு அப்படிலாம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம் அப்படிலாம் கிடையாது. His job was very simple. அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன தெரியுமா? எப்பா, உன் எஜமானனாகிய எலியா என்ன சொல்றாரோ எலிசா நீ செய்யணும். அவருக்கு ரொம்ப கஷ்டமே கிடையாது. அவர் போய் தனியாக ஜெபித்து ஃபாஸ்டிங் போட்டு, ஆண்டவரே நான் இன்னைக்கு என்ன செய்யணும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் போயிட்டு எங்கேயாவது ஆண்டவர் வந்து சொல்றார், நீ போ, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, நான் காண்பிக்கும் இடத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைபடமும் இல்லாமல் அவரை அனுப்ப வேண்டியதான ஒரு சூழ்நிலையும் நடக்கல. அவருக்கு என்னன்னா, பைபிள் அவரை எப்படி அறிமுகப்படுத்துது? எலியாவினுடைய கைக்கு தண்ணீர் வார்த்த வேலைக்காரனாகிய எலிசா. அப்போ உன்னுடைய ஜாப் ரொம்ப ஈஸி, உன்னுடைய ஜாப் கஷ்டமே கிடையாது. அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. எலியா என்ன சொல்றாரோ, எலிசா நீ செய்திரு. ரொம்ப ஈஸி. யூ டோன்ட் ஹேவ் டு ஒர்க் ஹார்ட். நீ மண்டையை பிச்சுக்க தேவையில்ல, இன்னைக்கு என்ன செய்யணும், நாளைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உனக்கு அவர் சொல்வாரு, அதை செய்திரு, அவ்வளவுதான் உன் வேலை. இப்படிதான் இருந்துச்சு. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நீங்க கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சில சம்பிரதாயங்களை நாம் பின்பற்றுகிறோம், சில சடங்காச்சாரங்களை நம்ம பின்பற்றுகிறோம், சில ட்ரெடிஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்றோம். இந்த ட்ரெடிஷன் எல்லாம் நமக்கு வந்து நல்லதுக்கு நேராய் நம்மை வழி நடத்துதுன்றதுக்காக நம்ம அதை பின்பற்றல. இதெல்லாம் ரொம்ப சுலபமானது. இட் இஸ் வெரி கம்ஃபர்டபுள், இட் ஃபேவர்ஸ் யூ. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் நிறைய சம்பிரதாயங்கள்லாம் இருந்துச்சு, சடங்காச்சாரங்கள்லாம் இருந்துச்சு, பலி செலுத்த வேண்டியதான முறைகள் அப்படிலாம் இருந்துச்சு, ரிச்சுவல்ஸு அதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் இந்த சம்பிரதாயங்கள் சடங்காச்சாரங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன்
அவங்க இதெல்லாம் செய்தாங்க, எதுக்கு ஜனங்க இதெல்லாம் கீழ்ப்படிஞ்சாங்க, இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சுன்றதுனால இல்லை, அவங்களுக்கு இது ரொம்ப நல்ல ஒர்க் ஆச்சுன்றதுக்காக இல்லை, இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ஏதோ ஒரு விதத்தில் இது அவங்கள ஃபேவர் பண்ணுச்சு. அதனால தான் ஆண்டவர் அடிக்கடி பரிசேயர்களையும் வேத பாரகர்களையும் ஆண்டவர் கடிந்து கொண்டார். ஆமென். அப்போ சில நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த எலிசாவை போல சில வேலைகள் சில காரியங்கள்லாம் நமக்கு சுலபமாக இருப்பதனால ரொம்ப ஜாலியாக நம்ம என்ன பண்ணிடுறோம். இப்படி தான் அவருடைய வாழ்க்கையும் ரொம்ப சுலபமாக, ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ஈஸியாக இப்படி நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் என்ன சம்பவித்தது அப்படின்னு சொன்னா, இந்த எலிசாவை பார்த்து கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்ள போகிறார், நான் போகிறேன், நீ என்னை பின்பற்றி வரக்கூடாது, நீ இங்கேயே இரு என்று சொல்லி அவர் கர்மேல் பர்வதத்தில் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் யோர்தானில் சொல்கிறார், கில்காலில் சொல்றாரு, யோர்தானில் சொல்றாரு. இப்படி 3 இடங்கள்ல அவர் நிப்பாட்டுறார். ஆனா அந்த இடத்துல இந்த எலிசா என்கிற இந்த தேவனுடைய மனுஷன், எலியாவினுடைய வேலைக்காரனாகிய இவன் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. இவர் கேட்கிறாரு, அப்பா உனக்கு என்ன வேண்டும், நான் கடைசியா போயிடுறேன், திரும்ப நீ என்னை எப்போ பாப்படலான்னு தெரியாது, அதனால உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். உடனே இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அவரை பார்த்து உங்களுடைய அபிஷேகம் எனக்கு 2 மடங்கு வேண்டும் அப்படின்னுட்டார். 2 மடங்கு எனக்கு அபிஷேகம் வேண்டும் என்று சொல்லி கேட்டுவிட்டார். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிரியமானவர்களே, சில பேர் இப்படி நினைப்பாங்க, இப்ப எவ்வளவு பேராசை பார்ப்பா இவனுக்கு, இவன் எலியாவினுடைய கைக்கு தண்ணீர் வார்த்ததான எலிசா, உனக்கு திடீர்னு இப்படி ஒரு யோசனையோ? இந்த 2 மடங்கு அபிஷேகம் என்பது ஒருவருடைய ஊழியத்தினுடைய ஒரு 2 மடங்கு பெரிய ஊழியம் எனக்கு வேணும்னு கேட்டுட்டாரோ? நம்ம சில நேரம் நினைப்போம்ல, என்னத்தக்க இவர் என்ன இப்படி கேட்டுட்டாரு, 2 மடங்கு அபிஷேகம் அப்படின்னு சொன்னா உனக்கு அவர் செய்த ஊழியத்தை விட 2 மடங்கு நீ பெருசா செய்யணும், உன் எஜமானையே மிஞ்சி நீ எல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்லாம் நம்ம நினைப்போம். ஆனா இவர் அந்த நேரத்தில் 2 மடங்கு அவர் கேட்டது எதை வைத்து என்று சொன்னால், உபாகமம் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னார், ஒரு தகப்பனுடைய சுதந்திரத்தை பிள்ளைகள் பங்கிடும் போது மூத்தவனுக்கு 2 மடங்கு ஷேர் கொடுக்கணும். அப்போ இவர் இந்த இடத்துல 2 மடங்கு அபிஷேகம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டபோது அவர் எதை கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, ஐயா நீங்க போயிட்ட பிறகு நான் உங்களை விட பெருசாலா, நான் பெரிய ஆளா மாறிடணும், உங்களை விட எனக்கு அதிகமாய் புகழ்ச்சி வந்துடணும், உங்களை விட அதிகமாக எனக்கு கீர்த்தி வந்துடணும், நீங்க செய்த ஊழியத்தை விட நான் அதிகமாக செய்தேன் அப்படின்னு சொல்லி என்னை பிடித்து மக்கள் பேசணும் அப்படின்றதான திங்கிங்கோ தாட்டோ அவருக்கு கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, ஐயா நீங்க போனதுக்கு அப்புறம் இந்த ஊழியத்தை உங்க பிள்ளை என்ற ஸ்தானத்துல இருந்து நான் செய்யறதுக்கு எனக்கு அதிகாரம் வேணும். அல்லேலூயா. இந்த ஊழியத்தை உமக்கு பிறகு நான் செய்யறதுக்கு எனக்கு நீங்க ரைட்ஸ் கொடுக்கணும் ஐயா. இந்த ஊழியத்தை நான் செய்ய ஆசைப்படுறேன். ஒரு தகப்பன் தன்னுடைய சுதந்திரத்தை தன் மூத்த மகனுக்கு விட்டு போகும்போது 2 மடங்கு ஷேர் கிடைக்குதுல்ல, இது உண்மைனா உங்க ஊழியத்தை உங்களுக்கு பிறகு நான் செய்யும் போது நான் ஒரு மகன் ஸ்தானத்தில் இருந்து நான் செய்ய ஆசைப்படுறேன். அதனால தான் எனக்கு 2 மடங்கு ரெட்டிப்பான வல்லமை வேணும், ரெட்டிப்பான அபிஷேகம் வேணும் ஐயா அப்படின்னு கேட்கிறாரு. இவர் கேட்ட உடனே எலியா எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றாருன்னா, அவர் சொல்றாரு, நீ ரொம்ப அரிதானத ஒரு விஷயத்தை கேட்ட, இஃப் யூ see me, என்னை ஆண்டவர் எடுத்துக்க போறாரு, அவர் எப்படி எடுக்க போறாருலாம் எனக்கு தெரியாது, அவர் என்னை எடுப்பேன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு அவர் என்னை எடுக்கும் போது உன் கண்களினால் நீ அதை பார்ப்பன்னு சொன்னா நிச்சயமாகவே உனக்கு கிடைக்கும் அப்படின்றாரு. அப்படின்னா என்ன தெரியுமா, he left the gift
that he requested in God's hand. அதாவது இவன் கேட்டதான, எலிசா கேட்டதான அந்த ரெட்டிப்பான வல்லமையும் வரங்களும் அபிஷேகத்தையும் ஆண்டவருடைய கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆண்டவருக்கு தெரியப்படுத்திட்டாரு. இவர் அந்த இடத்துல குயிக்கா ஒரு முடிவு எடுக்கல. சரிப்பா உனக்கு தரேன்னு சொல்லல. ஏன்னா வரத்தை கொடுக்கவும் வரத்தை எடுக்கவும் இவர் யார்? இவரே அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது தானே இந்த வல்லமை, இந்த வரங்கள். ஊழியமும் அப்படிதான். ஊழியத்தை யார் கையில இருந்தோ நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அழைப்பையும் யாரோ ஒரு பாஸ்டர் கிட்ட இருந்தோ, ஒரு அப்போஸ்தலர் கிட்ட இருந்தோ, ஒரு தீர்க்கதரிசி கிட்டயோ இருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் தான் அதை கொடுக்க வேண்டும். ஆமென். நான் இன்றைக்கு இங்க நின்று பிரசங்கம் பண்றதுக்கு காரணம் எங்க அப்பா ஒரு பாஸ்டர் என்பதனால அல்ல. தேவன் என்னை அழைத்தார், தேவன் என்னை முன்குறித்தார். தாயின் கருவிலே கர்த்தர் தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய அழைப்பு எனக்கு இருக்கிறது, கர்த்தருடைய அபிஷேகம் எனக்கு இருக்கிறதுனால தான் நான் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன், உங்கள் முன்பதாய் நிற்கிறேன். பிரியமானவர்களே, வேதாகம கல்லூரியிலே நாம் படித்த என்பதனாலே நான் உங்கள் முன்பதாய் நிற்கவில்லை. வேதாகம கல்லூரிக்கு படிப்பதன் மூலமாய் அழைப்பு வந்துவிட முடியாது. அழைப்பு என்பது கர்த்தரால் மாத்திரமே வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. அதனால தான் சொன்னாரு, எப்பா ஆண்டவர்கிட்ட அவர் தெரியப்படுத்திட்டார். ஆண்டவரே, என் ஊழியக்காரனாகிய எலிசா இவ்வளவு நாள் ஊழியம் செஞ்சான், கடைசியா இப்படி ஒரு காரியத்தை ரிக்வெஸ்ட் பண்றான். உங்க கையில நான் சொல்லிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு சித்தமானா இவன் கண்களுக்கு முன்னாடி நான் போறத, நீங்க என்ன அழைக்கிறத அவன் பார்த்துட்டானா, உங்களுக்கு சித்தமானா அதை நீங்க ஓபன் பண்ணி அவன் கண்ணில் காமிச்சிட்டீங்கன்னா அவன் அதை பெற்றுக்கொள்ளட்டும். அக்கினிமயமான அந்த குதிரைகள் வந்து எலியாவையும் எலிசாவையும் பிரித்து எலியாவை பரலோகத்துக்கு கொண்டு போகும்போது எலிசா அதை பார்க்கிறார். பார்த்த உடனே அங்க பைபிள் சொல்லுது, ரெட்டிப்பான வல்லமை வந்து இறங்கிடுச்சுன்னு பைபிள் சொல்லல. பைபிள் அழகா சொல்லுது, எலியாவின் மீது இருந்த சால்வை அங்கே எலிசாவின் மீது வந்து இறங்கினது. அல்லேலூயா. அந்த சால்வை தான் அங்க வந்து இறங்கிச்சான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை செய்தி என்னன்னு நீங்க கேட்பீங்கன்னா, இப்ப நான் அங்கதான் வந்துட்டு இருக்கிறேன். இதுவரைக்கும் எலியாவினுடைய வாழ்க்கையில, எலிசாவினுடைய வாழ்க்கையில ஊழியம் என்பது சுலபம், ஊழியம் என்பது ரொம்பவும் ஜாலியாக ஈஸியாக இருந்துச்சு. பெருசா ஒன்றும் சாதிக்கல. எலிசாவை பார்த்து, எலிசா நீ என்னப்பா செய்திருக்க, ஊழியத்தில் உனக்கு என்னப்பா அனுபவம், ஊழியத்தில் கர்த்தர் உன்னை எப்படிலாம்பா பயன்படுத்தினாரு அப்படின்னு ஒரு வேளை அந்த நேரம் வரைக்கும் நீங்க கேட்டு இருந்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருப்பாரு, ஊழியத்திலையா நான் வந்து நல்ல கை கழுவி விடுவேன், நல்ல என் எஜமானுக்கு கால் அமுக்கி விடுவேன், அவர் வண்டியை நல்லா குளிப்பாட்டி விடுவேன், நல்லா அவருக்கு துணியெல்லாம் துவைத்தி விடுவேன். அவருடைய வேலையை, எலியாவினுடைய வேலைகள் என்னென்னலாம் எனக்கு செய்ய சொல்றாரோ அதை செய்வோம்பா. நீ ஜோம் பண்ணியிருக்கிறியா, வெளிப்பட பார்த்துருக்கிறியா, கர்த்தரை தரிசித்து இருக்கிறியா, அக்கினிமயமான ரதங்களை பார்த்துருக்கிறியா, உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறியா, இல்லை ஜோம் பண்ணி அற்புதம் நடந்திருக்கா, தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறியா, தீர்க்க தரிசிகள் புத்திரருக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறியா, எதையாவது செய்திருக்கிறியா அப்படின்னு கேட்டா அவர் ஒரு வேளை தலையை சொரிஞ்சிருப்பாரு. ஏன்னா அந்த அனுபவம்லாம் இல்லை. அவருக்கு இருந்த ஒரே அனுபவம், கடைக்கு போய் இதை வாங்கிட்டு வான்னு சொன்னால் வாங்கிட்டு வருவார், இதை சமைச்சு வைனா சமைச்சு வைப்பார், கொஞ்சம் காலமுக்கு விடி அப்படின்னு சொன்னால் காலமுக்கு விடுவார். இப்படிப்பட்ட வேலையை தான் அவர் செய்துட்டு இருந்தார். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், அந்த ரெட்டிப்பான வல்லமை அவன் மேலே இறங்கின உடனே, அந்த அபிஷேகம் இறங்கின உடனே, அந்த சால்வை இறங்கின உடனே இப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், எலியா கடந்து போன சூழ்நிலைகள், அவன் கடந்து வந்த பாதைகள், அந்த நிலைமைகள், அந்த directions and the situations, the circumstances that Elijah went through, இப்பொழுது அதே சூழ்நிலைகள் எங்கே வருகிறது என்று சொன்னால், இந்த தேவனுடைய மனுஷனுக்குள்ளும் வருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு, யுவர் சிச்சுவேஷன் ஃபார் யுவர் ஜெனரேஷன். உங்கள் சூழ்நிலை உங்களை பின்பற்றி வருகிற உன் சந்ததிக்கும் நகற்றுகிற கர்த்தர்.
ஹல்லேலூயா. தொடர்ந்து நீங்கள் கவனிங்கள். இந்த செய்தி உங்களுக்கு, இந்த தலைப்பு உங்களுக்கு புரியும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இப்பொழுது இந்த அபிஷேகம் அவர் மேல வந்த உடனே நடக்கிறதான ஒரு காரியம் என்ன? அவர் இப்பொழுது திரும்பி போகும்போது யோர்தான் அந்த இடத்துல அலை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. யோர்தான் நதியில தண்ணி. இப்போ எலிசா அந்த இடத்துல வந்து நிக்கிறாரு. அவருக்கு கிட்ட என்ன இருக்குன்னா, அவர்கிட்ட எலியாவின் மேல இருக்கிற சால்வை இருக்கு. பிரியமானவர்களே, ஒன்றை சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். எலியா என்கிற தீர்க்கதரிசி இந்த பூமியில இருந்தபோது அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் நீங்க கொஞ்சம் பாருங்க. அவர் செய்த எல்லா அற்புதத்திலையும் ஒரு பெரிய அற்புதம் என்னன்னு சொன்னா, எலியா செய்த அற்புதங்கள்ல இந்த சாரிபாத் வீட்டுக்கு அவர் போயிருக்கிறாரு. அந்த மழை வராதபடி தடுத்து நிறுத்தி இருக்கிறாரு. அவருக்கு வந்து இறைச்சியும் அப்பத்தையும் காகங்கள் கொண்டு வந்தன. இந்த மாதிரியான அற்புதங்கள் எல்லாம் இவர் செய்திருக்கிறார்ல. இவர் செய்த அற்புதங்களிலேயே ஒரு பெரிய அற்புதம் என்னன்னு சொன்னா, வெள்ளம் புரண்டு ஓடுகிற அந்த யோர்தானை பரம் ஏறுவதற்கு முன்பதாக, அதாவது அவர் அந்த அக்னி ரதத்துல கொண்டு போகப்படுவதற்கு முன்பதாக அதை எடுத்து ஓங்கி அடிச்சார். அடிச்ச உடனே அந்த யோர்தான் ரெண்டாய் பிளந்தது. அல்லேலூயா. இது ஒரு பெரிய அற்புதம். ஒரு நதியின் மீது, ஒரு இயற்கையின் மீது ஒரு பயங்கர ஒரு வல்லம். அந்த இடத்துல ரெண்டும் செங்கடல் பிளப்பதை போல யோர்தான் பிளந்தது. எலியா செய்த அற்புதங்களே இது மிகப்பெரிய அற்புதம். இதுதான் அவர் கடைசியாய் செய்த அற்புதம். செய்துட்டு அவர் போயிட்டார். இப்போ இதுவரைக்குமே அற்புதத்தை செய்யாத எலியாவினுடைய கைக்கு தண்ணீர் வார்த்ததான வேலைக்காரனாகிய எலிசா இப்போ அந்த இடத்துல நிக்கிறாரு. இவர் செய்கிற முதல் அற்புதம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமா இருந்ததான எலியா என்கிறதான பலத்த தீர்க்கதரிசி இவர் செய்ததான பெரிய அற்புதமாகிய கடைசி அற்புதம் தான் இந்த சாதாரண ஊழியக்காரனாகிய எலிசாவினுடைய முதல் அற்புதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் பாருங்க. கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தினா, தாழ்மையா இருந்தினா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். எந்த இடத்துல நீ அடிமையா இருந்தியோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை எஜமானாய் வைப்பார். அப்படிதான் கர்த்தர் யோசேப்புக்கு செய்தார், அப்படிதான் கர்த்தர் தாவீதுக்கு செய்தார். கடைசியாய் செய்த பெரிய அற்புதம் இந்த ஊழியக்காரன். ஆனா எலிசா செய்கிற முதல் அற்புதமே அந்த பெரிய பலத்த செய்கையா இருந்தது. பலத்த கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. இப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னார், இவனுடைய வாழ்க்கையில் அந்த அபிஷேகம் வந்த பிறகு now இந்த அனாயிண்டிங் என்ன பண்ணுதுன்னா, he was driving him, he was driven by purpose. இப்பொழுது இவனுடைய நோக்கம் எப்படி எலியாவினுடைய வாழ்க்கையில இந்த தீர்க்கதரிசியை கர்த்தர் எப்படியெல்லாம் நடத்தினாரோ, எப்படியெல்லாம் சூழ்நிலைகள் அவனுக்கு நடந்ததோ, இப்பொழுது அதே சூழ்நிலைகளை கர்த்தர் யாருக்கும் தருகிறார் என்று சொன்னார், எலிசாவுக்கும் தருகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போது இவனுடைய வாழ்க்கையில அவனை பார்க்கும்போது இவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் அற்புதங்கள், எப்படிலாம் எலிசாவினுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளுக்குள்ளே கர்த்தர் நடத்திய அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தாரோ, அதே போல இந்த தேவ ஊழியனாகிய தீர்க்கதரிசி ஆகிய எலிசாவின் மூலமாயும் நடைபெற்று வருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதனால தான் இந்த சூழ்நிலைகள் அவனை ஒரு பெரிய தீர்க்கதரிசியா மாத்திருச்சு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவருடைய வாழ்க்கையில் அதே மாதிரி தேவ ஜனமே, இந்த காலை வேளை ஒரு சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொண்டே ஆக வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில கடந்து போகிறதான சூழ்நிலைகள், இந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு மாத்திரம் அல்ல, உங்கள் சந்ததிக்கும் இதே சூழ்நிலைகள் அவர்களுடைய ஜீவியத்திலேயும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் அலோ பண்ணுகிறார்.
God allowed certain situations, certain experiences in the life of Elijah. எலியாவின் வாழ்க்கையிலே அவன் போன சூழ்நிலைகள், கடந்து வந்த பாதைகள் இப்பொழுது எலிசாவினுடைய வாழ்க்கையிலும் வருகிறது. இதே சூழ்நிலைகள் அவனுக்குள்ள வரும்போதுதான் அவனும் ஒரு பலத்த தீர்க்கதரிசியாய் மாறுகிறான். ஒருவேளை இந்த அனுபவங்கள், சூழ்நிலைகள்லாம் அவனுக்குடைய வாழ்க்கையில இல்லாமல் போயிருந்ததுன்னா அவன் கடைசி வரைக்கும் எப்படி இருந்திருப்பான்னு சொன்னா, எலியாவினுடைய கைக்கு தண்ணீர் வார்த்ததான எலிசாவா தான் இருந்திருப்பான். ஆனா இவனுடைய வாழ்க்கையிலும் அந்த சூழ்நிலைகள் வந்தபோது இவனும் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாறினான். ஆமென். பிரியமானவர்களே, இஸ்ரவேலர்களுக்கு இது நன்றாகவே தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாய் இருக்கிற, திருச்சபையாய் இருக்கிற நமக்கு இது நல்லா புரியணும். Israelites, they knew it very well and they accepted this truth. But we as a church today, some of us, we are not expecting this to happen. அதாவது early church, ஆதி திருச்சபையில என்ன நடந்துச்சோ அது இப்போது இருக்கிற திருச்சபையிலும் நடக்கும். அங்கே சூழ்நிலைகளை கர்த்தர் அப்படி ஒரு சூழ்நிலையை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வைத்திருந்தாருன்னு சொன்னா, இன்றைக்கு இருக்கிற திருச்சபைகளுக்கும் ஒரு அப்போஸ்தலர் நடவடிக்கையினுடைய சூழ்நிலையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். சூழ்நிலைகள்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட மாட்டார். சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து வரும். the problems, the persecution, the sufferings, ஆதி திருச்சபை அப்போஸ்தலர்கள், இயேசுவின் சீஷர்கள், இவர்கள் போனதான அந்த பாதை நீங்களும் நானும் இன்றைக்கும் போக வேண்டிய பாதை. சிலர் சொல்கிறார்கள், நீங்கள் உபத்திரவப்படாமல் நீங்க போயிடுவீங்க பரலோகம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஆண்டவர் பட்சபாதம் உடைய தெய்வம் போல நமக்கு தெரிகிறது அல்ல. அவர்கள் என்ன பாதையில கடந்து போனார்களோ, எபேசு திருச்சபையில, எபேசு பட்டணத்துல ஆரம்ப விசுவாசிகளை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நீங்கள் அநேக உபத்திரங்கள் வழியாக நீங்க பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும் தம்பி. புதுசா ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்து, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மலர் மீது நடக்கிற வாழ்க்கை. உனக்கு பிரச்சனை இருக்காது, உனக்கு போராட்டம் இருக்காது, உனக்கு நிம்மதியும் உனக்கு ஐஸ்வர்யமும் உனக்கு கனமும் தான் வரும் தம்பி, உன் வாழ்க்கை ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லல. அப்பதான் ரட்சிக்கப்படுறாங்க, அப்பதான் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே பவுல் சொல்றாரு, நீங்கள் அநேக உபத்திரங்கள் வழியாக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன் என்ன அர்த்தம்? ஆபிரகாம் போன அதே பாதை, அந்த அனுபவம், அந்த சூழ்நிலை ஆபிரகாமோடு கூட நின்றுல. ஆபிரகாம் எந்த பாதையில கடந்து போனாரோ அதே பாதையில ஈசாக்கு கடந்து போக வேண்டியதா இருந்துச்சு. எந்த பாதையில ஈசாக்கு கடந்து போனாரோ அதே பாதையிலையும் சூழ்நிலைகளிலையும் யாக்கோபு கடந்து போக வேண்டியதா இருந்தது. இவங்க எல்லாம் இப்படி அந்த சிச்சுவேஷன் வழியா வந்ததுனால தான் இவங்க முற்பிதாக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இன்றைக்கும் பிதாக்களுக்குரிய கனத்தையும் ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அந்த சூழ்நிலைகள் வழியாக தான் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆனா நம்மளுடைய பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஒரு பெற்றோர்களாய் நாம் என்ன நினைக்கிறோம், நாம் என்ன யோசிக்கிறோம், நம்ம ஏன் ரொம்ப கஷ்டப்படுறோம்? நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படக்கூடாது. நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நம்ம போன சூழ்நிலை, நம்ம போன பாதைகள், கரடுமுரடான பாதைகள், கஷ்டம் நிறைந்த பாதைகள், இந்த பாதைகள் வழியா என் பிள்ளை போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெற்றோர்களும் நினைப்பது தானே. இன்னைக்கு உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறீங்களே, நீங்களும் அப்படித்தானே நினைக்கிறீங்க? உங்க அம்மா அப்பாவும் அப்படித்தானே நினைச்சிருப்பாங்க. சரி, உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க அம்மா அப்பா போன அந்த பாதையில நீங்க போகலையா? இங்க பாருங்க, இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, உங்கள் சூழ்நிலைகளை உங்கள் சந்ததிக்கும் நகர்த்துகிற கர்த்தர். அதாவது the Lord who moves your situation even for your generation, to your generation.
உன் வாழ்க்கையில் நீ போற அதே சூழ்நிலை உன் பிள்ளைகளுக்கும் தொடரும். இதை தொடர செய்யறது யாருன்னா கர்த்தர். எப்பா நீ பரிசுத்தத்தையும் விசுவாசத்தையும் பரீட்சையில கற்றுக்கொண்ட, நீ பொன்னா மாறினது சோதிக்கப்படும் போது, நீ விசுவாசிகளுக்கு தகப்பன் அப்படின்னு மாறிட்ட. உன் விசுவாசம் பலவீனமா இல்லை. உன்னை அவ்வளவு சோதிச்ச பிறகு இந்த பாதைகள் வழியாய் நீ கடந்து போனதுனால நீ என்ன பண்ணிட்ட, பிதா என்கிறதான உனக்கு ஒரு ஸ்தானம் கிடைச்சிருச்சு. இப்போ உன் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கணும்னு நீ நினைக்கும் போது உன் பிள்ளைங்க அந்த பாதையில கடந்து போகக்கூடாது, ஆனா ஆசீர்வாதமா இருக்கணும்னு மாத்திரம் எப்படி நினைக்க முடியும்? சூழ்நிலைகள் தான் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. எப்பா பார்வோன் என்ற ஒருத்தன் வந்தாதானே உனக்கு கர்த்தர் உன் கூட இருக்கிறார்ன்றதே உனக்கு புரியும். பார்வோன் ஒருத்தன் வந்ததுனால தானே மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் உனக்கு முன்றாய் வந்தது. பார்வோனுடைய சேனையே இல்லைனா மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் உனக்கு எதற்கு? செங்கடல் ஒண்ணு வந்தாதானப்பா செங்கடல் ரெண்டா பிளக்குன்றது உனக்கு தெரியும். செங்கடலுடைய சூழ்நிலை வெறும் பெற்றோருக்கு மட்டும் என்றால் உன் சந்ததிக்கு செங்கடலுடைய சூழ்நிலையே இல்லை அப்படி என்று சொன்னா, செங்கடலை பிளக்கும் கர்த்தருடைய பராக்கிரமும் வல்லமும் உன் பிள்ளைகளுக்கு எப்படி தெரியும்? மெஸ்பா என்கிற ஒரு இடம் வரலனா கண்மலையை அடிக்கும் போது தண்ணீர் வரும் என்பது எப்படி தெரியும்? மெரிபா என்கிறதான ஒரு இடம் இல்லனா கர்த்தர் உன்னை போஷிக்கிறவர் என்பது எப்படி புரியும்? பேர்செபா என்கிற ஒரு வனாந்திரம் இல்லனா ஃபவுண்டன் அங்க இருக்குது, கர்த்தர் வரவழைப்பார் அப்படின்றது உனக்கு எப்படி புரியும்? இன்றைக்கு உங்கள் சூழ்நிலைகள் உங்கள் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது, உன் சந்ததிக்கு வரக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறதான பெற்றோர்களே, இந்த சூழ்நிலைகள் நிமித்தம் தானே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த சூழ்நிலை இல்லாமல் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்பது நிச்சயமாய் நியாயமல்ல. அது நியாயமல்ல. எங்க அப்பா கஷ்டப்பட்டாரு, சரி இன்னைக்கு நாங்க கஷ்டப்படலையா? அந்த சவால்களை நாங்க பார்க்கலையா? நாங்கள் பார்க்கிறோம். எங்க மாமனார் ஒரு நல்ல ஊழியக்காரர், நல்ல சபையை உருவாக்கினவர், அநேக சபைகளை ஊழியங்களை செய்தவர் தான். அவங்க பிள்ளைங்களுக்கு போராட்டங்களும் கஷ்டங்களும் வரலையா? வரும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதை புரிந்து கொள்வோம். இது செம்மையானவர்களுடைய வம்சம் போக வேண்டிய பாதை. இது விசுவாச பாதை. இது பரிசுத்தத்துக்கு ஏதுவாய் நம்மை நடத்துகிற பாதை. பரலோக கானானுக்குள்ளே நம்மை கொண்டு போகிற பாதை. அவர்கள் எல்லாம் போனார்கள், நாமும் போவோம். எலியா போனார், எலிசாவும் போனார். அதனாலதான் அவர் பெரிய ஒரு தீர்க்கதரிசியாய் அவர் மாறினார். புலம்பல் 3:27 சொல்கிறது, இளம் பிரியாத்துல உன் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. சங்கீதம் 119:71 சொல்கிறது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். ஆபிரகாம் கூடாரவாசி, ஈசாக்கும் நீ கூடாரவாசி தான். யாக்கோபு நீயும் கூடாரவாசி. இந்த கூடாரத்தினுடைய ஜீவியத்தின் அனுபவம் தான் உன்னை பிதாக்குரிய ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்தியது என்பதை மறந்துடாத. பவுல் ஆல்சோ டாக்ஸ் அபவுட் இட். பவுல் சொல்றாரு தீமோத்தேயுவை பார்த்த உடனே, எப்பா உனக்குள் இருக்கிற இந்த விசுவாசம் உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனேக்கியாளுக்குள்ளும் இருந்தது, இப்போது உனக்குள்ளும் இருக்குது. உங்க பாட்டி ஒரு அனுபவத்தை கடந்து போனாங்க தம்பி, அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வளர்ந்துச்சு. அதே போலதான் உங்க அம்மாவும் இப்படிப்பட்ட பாதையில கடந்து போனாங்க.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து போனாங்க. அவங்களுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. இப்போ தீமோத்தேயுவே, அதே விசுவாசம் இந்த சூழ்நிலைகள்ல உனக்குள்ளே கிரியை செய்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹalleluya, praise be to the name of the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவநாமம் மகிமைப்படட்டும். நாம் தொடர்ந்து நம்ம வாசிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பாருங்க, இந்த இடத்துல நம்ம ரெண்டாவது புரிஞ்சுக்கணும், இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, இங்க தீர்க்கதரிசி இறந்து போனதை நாம் பார்க்கிறோம். தீர்க்கதரிசியினுடைய புத்திரர்ல ஒருவர் என்ன பண்ணிட்டாரு? இறந்து போயிட்டார். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவன் இறந்து போயிட்டான். நத்திங் வாஸ் லெஃப்ட். அங்க வீட்டில் ஒன்றும் இல்லை. இப்போ சூழ்நிலை என்னன்னு சொன்னா, கடன் அவர் வாங்கி அவர் இறந்து போயிருக்கிறாரு. இப்போ கடன் கொடுக்க அங்க ஒன்றும் இல்லை. இப்போ அவனுடைய 2 பிள்ளைகளையும் அடிமைகளாக்கி கொள்வதற்காக இப்போ வந்திருக்கிறாங்க. எப்பா, காசு இல்லை, கடன் கொடுத்த காசை நாங்கள் எப்படி வசூல் பண்றது? அதனால உன் பிள்ளைகளை அடிமைகளாய் நாங்கள் கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை அடிமைகளாய் கொண்டு போறதுக்கு வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. பிரியமானவர்களே, இந்த இடத்துல தேவனுடைய மனுஷனாகிய தீர்க்கதரிசியாகிய இந்த எலிசா அங்கே வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுது, நீ ஒரு வீட்டுக்குள்ள போகும்போதே அந்த வீட்டில் சமாதான பாத்திரவான் ஒருவன் இருந்தானா, நீ வாழ்த்தினா அந்த வாழ்த்து தங்கும். ஜீசஸ் என்ன சொன்னாரு? நீ ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது நீ என்ன சொல்லணும்? இந்த வீட்டுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லு. இந்த வீட்டுக்கு சமாதானம் நீ சொல்லும் போது அந்த சமாதானத்துக்கு பாத்திரவான் அங்கே இருந்தா அந்த சமாதானம் அந்த வீட்டில் இருக்கும். ஒருவேளை சமாதானத்துக்கு பாத்திரவான் அங்கே இல்லைன்னு சொன்னா, உன் காலில் இருக்கிற டஸ்ட்டை நீ உதறி போட்டுட்டு நீ வந்துரு அப்படின்னு சொல்றார். அது சபிக்கப்பட்டு போ. சரி, சமாதான பாத்திரவான் இருக்கிறான்றதுக்கும் இல்லைன்றதும் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்க வீட்டுக்குள்ள போகும்போது வாங்க வாங்க அப்படின்னு சொன்னா சமாதான பாத்திரவானா, போங்க போங்கன்னு சொன்னா சமாதான பாத்திரவான் இல்லை. அப்படியா? ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? நீ கர்த்தருடைய பிள்ளையாய், நீ அபிஷேகிக்கப்பட்டவனாய், ஆவியில நிரப்பப்பட்டவனாய், பரிசுத்த ஆவியினாலே வழிநடத்தப்பட்டவனாய், ரட்சிக்கப்பட்டவனாய், தேவ வசனத்துல கை தேர்ந்தவனாய், ஜெபத்துல வல்லவனாய் நீ இருக்கும் பட்சத்தில் நீ ஒரு வீட்டுக்கு போகும்போது you can feel the spirit of the house. அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை ஆவியிலே உன்னால் உணர முடியும். ஒரு வீட்டுக்குள்ள போகும்போதே உன்னால உணர முடியும். அம்பா, அந்த வீட்டுல சந்தோஷம் இருக்கா? அந்த வீட்டுல துக்கம் இருக்கா? அந்த வீட்டுல கடன் இருக்கா? அந்த வீட்டுல கட்டுகள் இருக்கா? அந்த வீட்டுல வியாதி இருக்கா? ஒரு வீட்டுக்குள்ள போய் நிற்கும் போதே நீ கர்த்தருடைய பிள்ளை என்று சொன்னால் உன்னால் உணர முடியும். அந்த வீட்டுல என்ன நடக்குதுன்றதை உன்னால உணர முடியும். இந்த இடத்துல அவன் வீட்டுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல இங்க பாத்தீங்கன்னு சொன்னா சந்தோஷம் இல்லை, வரவேற்பு இல்லை, ஆர்ப்பாட்டம் இல்லை, ஆரவாரம் இல்லை, கம்பீரம் இல்லை, துக்கம் நிறைந்ததான ஒரு காரியம் அங்கே நடைபெற்றிருக்கிறது. அவளுடைய வியாகுலத்தின் நிமித்தமாய் அந்த இடத்துல அவ பேசும்போதே அவ சொல்றா. அவ என்ன சொல்றான்னு சொன்னா, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். My husband was surely a prophet. My husband served the Lord and he died. இங்க பாருங்க, உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான், இறந்து போனான். அதுதான் அவன் சொல்றான். She is actually speaking from her bitterness. தன் உள்ளத்துல இருக்கிற அந்த கசப்பு, அதாவது அந்த பிட்டர்னஸ்னா அந்த போராட்டம், அந்த அழுக, துக்கம் நிறைந்திருக்கிறான். அவ வாய் திறந்து பேசும்போது சொல்றா,
என்னுடைய வீட்டுக்காரர் ஊழியம் செய்தாருங்க, ஆண்டவருக்கு ஊழியம் செய்தாரு, செத்து போயிட்டாரு. What do you do when it looks like serving the Lord does not work? தேவனை சேவிப்பது, ஊழியம் செய்வது சரியான முடிவில் கொண்டு போய் விடாமல் இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க? When seeking God, praying for God, அங்க அது ஒர்க் பண்ணல, அது கிரியை செய்யலங்க அப்படின்னும் போது நீங்க என்னங்க செய்வீங்க? பிரியமானவர்களே, நம்ம ஜெபம் பண்றதும் கர்த்தரை சேவிக்கிறதும் தேவனை தேடுவதும் நம்ம வாழ்க்கையில ரிசல்ட்ல நல்ல விதத்துல முடிஞ்சிச்சுன்னா, அதாவது நீங்க ஜெபம் பண்றீங்க, ஜெபம் கேட்கப்பட்டுடுச்சு, நீங்க கர்த்தரை தேடுறீங்க, நீங்க அவரை பார்த்துட்டீங்க, நீங்க உபவாசம் பண்ணீங்க, உங்க உபவாசத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாரு. இதெல்லாம் நடக்கும்போது இது என்ன ரிசல்ட்ல முடியும்னு சொல்லுங்க? இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? உடனே மைக்க பிடிச்சி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை, பூமி எங்க எனக்கு சாட்சியா இருப்பீங்க அப்படின்னு சொன்னா உடனே மைக் எடுத்து சாட்சி சொல்றது இல்ல, உடனே என்ன பண்றோம்? சாட்சி சொல்வோம். பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபித்து உங்களுக்கு அற்புதம் நடந்தது என்பதை நீங்கள் சொல்கிறதான அந்த சாட்சி, அந்த காரியத்தை விட எதை கேட்க ஆசையா இருக்கும் தெரியுமா? கர்த்தர் என் ஜெபத்துக்கு செவி கொடுத்துட்டாரு அப்படின்னும் போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க அப்படின்றத பார்ப்பதை பார்க்கிலும் கேட்பதை பார்க்கிலும் எது முக்கியம் அப்படின்னு சொன்னா, நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு அற்புதம் நடக்கல, அந்த சூழ்நிலையில நீ எப்படி அதை கையாளுகிறாய்? நீ கர்த்தருக்குள்ள அப்ப எப்படி இருக்கிற? How you are going to react when you don't receive answer for your prayer? I just want to hear, I just want to know, I just love to see that how you react when somebody passed away. உங்க வீட்டில் ஒரு இழப்பின் போது, உன் பிள்ளைகள் நல்ல படிக்காத போது, அவர்கள் ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்ற கேள்விப்படும் போது, உனக்கு ப்ரொமோஷன் போயிடுச்சு அப்படின்னு கேள்விப்படும் போது, வேலையிலிருந்து உன்னை தூக்கிட்டாங்கன்னு கேள்விப்படும் போது, நிந்தைகள் வரும்போது, நீ நம்பினவர்கள் உனக்கு விரோதமாக எழும்பினார்கள் என்று சொல்லும் போது, உன்னுடைய பிசினஸ் அந்த இடத்துல சரிந்து கொண்டு இருக்கிறதான சூழ்நிலையில, உனக்கு சரீரத்தில் வியாதி வந்துட்ட நேரத்தில், அப்படிப்பட்ட நேரத்தில் நீ எப்படி ரியாக்ட் பண்றன்றதை நான் பார்க்க விரும்புறேனே தவிர, நீ ஜெபித்து நீ பதில் வந்துருச்சுன்ன போது சந்தோஷத்துல நீ சொல்லுகிற சாட்சியை விட இது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியமா? ரொம்ப நாள் கழிச்சு திருமணமாகி குழந்தை வயிற்றுல உண்டாயிடுச்சு அப்படின்னு உடனே சந்தோஷம், ஸ்வீட் கொடுப்போம், சாட்சி சொல்லுவோம்ல, நல்லதுதான், அது தப்பு இல்லை. பட் அதே சமயத்தில் ரொம்ப நாள் கழிச்சு கருத்தரித்து குழந்தை வயிற்றுல இருந்துட்டு இருக்க இந்த நேரத்தில், அந்த சந்தோஷத்தின் நேரத்தில் குழந்தை அபார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும்போது, அப்போ நீ எப்படி ரியாக்ட் பண்றன்றது தான் ரொம்ப முக்கியம். அம்மா, ரொம்ப முக்கியம். கர்த்தரை சேவித்த, கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என் புருஷன், கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கு புத்திரர்கள் ஒருத்தன் கர்த்தரை சேவித்தான், ஆனா இறந்து போயிட்டான். She was worried, she was upset இருக்கிறான். My husband did everything right and it's not working, brother. என் கணவர் எல்லாம் சிறப்பாக செய்யறதுக்காக முயற்சி பண்றாரு, நாங்களும் எப்படியாவது மேலே வந்துடணும்னு சொல்லி முயற்சி பண்றோம், ஆனா ஒண்ணுமே நடக்கல. பிரியமானவர்களே, 4 காரியங்களை நீ பின்பற்றினா உன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். செமினார் அட்டென்ட் பண்ணீங்க, 5 காரியங்கள் நீ செய்யும் போது, பின்பற்றும் போது உனக்கு ப்ராஸ்பெரிட்டி உண்டாகும், பொருளாதாரத்தில் நீ சிறப்பாக இருப்ப. 3 காரியங்கள் நீ செய்தீனா உன் வாழ்க்கையில் சுகத்தை பெற்றுக்கொள்ள.
சுகத்தை பெற்றுக்கொள்ள 3 காரியங்கள், பொருளாதார ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது எப்படி 5 காரியங்களை பின்பற்று, ஜெபத்துக்கு பதில் தரும்படியான ஜெபம் எப்படி 4 பாயிண்ட்ஸை ஃபாலோ பண்ணு. இப்படி எல்லா பாயிண்ட்ஸும் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஒர்க் ஆகலன்னு வச்சுங்க, அந்த நேரத்தில் ப்ரைஸிங்கும் ப்ரேயரும் ஃபாஸ்டிங்கும் சீக்கிங்கும் வொர்ஷிப்பிங்கும் இது எதுவுமே சீமிங்லி நமக்கு எப்படி இருக்குதுன்னு சொன்னால், எதுவுமே நமக்கு சாதகமாக ஒரு சூழ்நிலை உண்டாகலை அப்படின்னும் போது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்றது தான் நீங்கள் கிறிஸ்துவ ஜீவியத்தில் எந்த அளவுக்கு முதிர்ச்சியில் இருக்கிறீர்கள் என்பதை அது காட்டுகிறது. தாவீது சொல்றார், சுகஜீவிகளுடைய நிந்தையிலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சிகளிலும் என் ஆத்துமா நிறைந்திருக்கிறது. நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போதே யுத்தத்திற்கு எத்தனப்படுகிறார்கள். என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி தேவன் அவனை கைவிட்டார், அவனை பின்தொடர்ந்து பிடிப்போம், அவனுக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை, அவனை விடுவிப்பார் யாரும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம என்ன செய்வோம் அம்மா? இந்த மாதிரி சூழ்நிலையில உன் விசுவாசம் எங்கே? அப்படிப்பட்ட சூழ்நிலையில உன் கிரியைகள் என்ன என்பதை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர்? சங்கீதம் 22. எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர்? என் தேவனே, நான் பகல்ல கூப்பிடுறேன்ப்பா, நீர் உத்தரவு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இரவுல கூப்பிடுறேன், எனக்கு நீர் பக்கத்திலேயே வரமாட்டேங்கிறீங்க. நான் உம்மை கூப்பிடுகிறேன். தாவீது சொல்றார், இப்படிப்பட்ட அனுபவங்கள். என் புருஷன் கர்த்தரை பயந்து சேவித்தான், இறந்து போயிட்டான். அவன் இறந்து போயிட்டான். என் பிள்ளைங்களுக்கு யாரும் இல்லை, சாப்பிட ஒன்றும் இல்லை. இருக்கிற 2 பிள்ளைகளையும் அடிமைகளாய் பிடிச்சிட்டு போறாங்க. ஃப்ரஸ்ட்ரேஷன், கிரீஃப். சகோதரனே சகோதரியே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாய் ஒருவேளை நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். அவ அந்த இடத்துல அப்படி பேசுறது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். she was just pouring out. அவ கொற்றா, மனசுல இருக்கிறத கொற்றா. இங்க பாருங்க, ஒவ்வொருத்தவங்களுடைய மெச்சூரிட்டி லெவல், விசுவாச லெவல் இட் வேரிஸ். யோபு பக்தனுடைய மெச்சூரிட்டி லெவலே வேற, யோபின் மனைவியினுடைய மெச்சூரிட்டி லெவல் வேற, அவளுடைய அனுபவம் வேற. யோபினுடைய மனைவியை குறை சொல்லி பேசுவது நியாயமா? யோபின் மனைவியை யோபு சொல்லலாம், பைத்தியக்காரி மாதிரி பேசுறேன்னு சொல்லிட்டு. நம்ம பேசலாமா? நீங்க எப்படி மற்றவங்க மனைவியை பத்தி பைத்தியக்காரின்னு சொல்லலாம்? யோபினுடைய மெச்சூரிட்டி வேற, யோபுக்குள்ள இருந்த அனுபவம் வேற. யோபு இப்படிப்பட்ட பாதைகள்ல, பாடங்கள்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில சீனியர் லெவல். அவர் சீனியர். இந்த அம்மா பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறாங்க. இவங்க அப்படிதான் பேசுவாங்க. பிகினர் லெவல்ல இருக்கிற விசுவாசிங்க அப்படிதான் பேசுவாங்க. சீனியர் லெவல்ல நம்ம மாறணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களுடைய மனைவியினுடைய லெவல் அவ்வளவுதான். அதனால அந்த அம்மா நேர போயிட்டு கொட்டுறாங்க எலிசா கிட்ட. இப்போ இந்த இடத்துல எலிசா 2 கேள்விகளை அங்க வைக்கிறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். பிரியமானவர்களே, நீங்களும் கொஞ்சம் அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாருங்க, 2 கேள்விகளை எலிசா முன்னாடி வைக்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்னா, முதல் கேள்வி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். What do you want me to do? இந்த முதல் கேள்விக்கு அவ பதில் கொடுத்தாளா? கொடுக்கல. இன்ட்ரெஸ்டிங்.
நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட முதல் கேள்விக்கு அங்கே பதில் வரவில்லை. கொஞ்ச நேரம் யோசிக்கிறார். இந்த அம்மா ஏதாவது பதில் சொல்லும், பதில் சொல்லலை. இப்போ ரெண்டாவது ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அம்மா, வீட்டில் உன்னிடத்துல என்ன இருக்கு அப்படின்னு ரெண்டாவது கேள்வியை கேட்கிறார். இப்போ ரெண்டாவது கேள்விக்கு இந்த அம்மா கரெக்டாக பதில் சொல்லுது. இந்த அம்மா பதில் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குடம் எண்ணெய் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுது. சரி, முதல் கேள்விக்கு நீ ஏன் பதில் சொல்ல? பிரியமானவர்களே, அதுதான் இந்த அம்மாவுடைய மெச்சூரிட்டி லெவல். என்ன பாஸ்டர் சொல்றீங்க, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு நீ சொல்லி நீங்க பார்க்கறது எனக்கு கேட்குது. மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. முதல் கேள்விக்கான விடை தெரியும் அளவுக்கு அவளுக்கு வெளிப்பாடு இல்லை, பொறுமை இல்லை. அவர் கேட்கிற முதல் கேள்வி, நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறார்ல. இப்போ இந்த கேள்விக்கான சரியான ஒரு விளக்கம் என்னன்னா, இந்த தேவ ஊழியனாகிய எலிசா அவர் எதையெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றது இந்த அம்மாவுக்கு, அதாவது இல்லாத ஒரு விஷயத்தை அவர் செய்வேன் என்று அந்த இடத்துல நின்று சொல்லுகிறார். நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருப்பதை போல அழைக்கிறவர். அந்த இடத்துல அந்த அம்மா எதை கேட்டிருந்தாலும் இந்த தேவனுடைய ஊழியக்காரர் அதை செய்திருப்பார். ஆனா அந்த இடத்துல இவர் கேட்கிறதான இந்த கேள்விக்குரியதான காணக்கூடியதான காரியங்கள் அங்க எதுவுமே இல்லை. நீங்க உங்ககிட்ட சொன்ன என் கணவனை உயிரோடு கூட நீங்க என்ன கொடுத்துருவா போறீங்க, உங்ககிட்ட என்ன நன்மை இருக்க முடியும்? அதாவது she could not perceive. அவ எதுவுமே இல்லாத ஒரு இடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த ஒரு சூழ்நிலையில அவ இல்லை. அவளுடைய கடந்த காலத்தினுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு, அந்த ஃபெய்த் லெவலினுடைய அந்த ஃபெய்த், என்ன ஃபெய்த்னா இல்லாதவைகளை வரவழைக்கிறதான அந்த ஒரு விசுவாசம் இவளுக்குள்ள இல்லாததுனால முதல் கேள்விக்கு அவ பதில் கொடுக்கல. ரெண்டாவது அவர் கேட்ட கேள்வி, அம்மா உன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்கும் போது உடனே அவ சுத்தி பார்க்கிறா. பார்த்த உடனே அவளுக்கு அங்க ஒரு குடத்துல எண்ணெய் இருப்பதை அவள் பார்த்து விடுறான். அதை பிடிச்சிட்டா. அதை அவ பார்த்துட்டான். அப்போ சில லெவல், ஒரு லெவலுடைய விசுவாசம் எப்படின்னு சொன்னா, உன் கண் காணக்கூடாததை நீ பெற்றுக்கொள்ள அளவு விசுவாசம். இந்த விசுவாசம் யாருக்கு இருந்துச்சுன்னா ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. நாங்கள் போய் ஆராதித்து திரும்பி வரும், பிள்ளையாண்டவனும் நானும் போய் ஆராதித்து நாங்கள் திரும்பி வருவோம் சொல்லிட்டு வேலைக்காரங்களுக்கு அவர் சொன்னார், என்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை ஒருவேளை நான் பலி கொடுத்தாலும், அவன் எரிந்து போனாலும், அவன் அந்த இடத்துல துண்டிக்கப்பட்டாலும் கர்த்தர் மறுபடியும் அவனை எழுப்புவார் என்கிற விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. எங்க போகிறோம் என்று கூட தெரியாமல் ஆண்டவர் நீ புறப்பட்டு போ என்று சொல்லும் போது அவன் புறப்பட்டானே, அந்த லெவல் விசுவாசம், காணக்கூடாத விசுவாசம், invisible faith, and faith that moves mountains, that you believe that God can work out of nothing. இல்லாத ஒரு காரியத்தையும் கர்த்தர் செய்வார் அப்படின்றதான விசுவாசம். ஆனா ரெண்டாவது விசுவாசம் அந்த லெவல்ல பாத்தீங்கன்னு சொன்னா, ஆரம்ப லெவல் என்னன்னா காணக்கூடியதை விசுவாசிப்பது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் கையை நான் பார்த்து அவருடைய அந்த காயத்திலே என் விரலை விட்டு நான் சோதித்த பிறகுதான் அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நம்புவேன் என்று சொன்னானே தோமா, அவனுக்குரிய விசுவாசம். இப்போ இந்த அம்மா கிட்ட என்ன இல்லைன்னு சொன்னா, ஆபிரகாம் லெவல் விசுவாசம் இல்லை, ஆனா தோமா லெவல்ல விசுவாசம் இருந்துச்சு. காணக்கூடிய ஏதாவது பொருளை பார்த்து இது இருக்குன்னு சொன்னா அந்த லெவல் விசுவாசம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்த காலை வேளையில உங்களை பார்த்து நான் சொல்றேன், நம்ம எல்லாம் எதை விசுவாசிக்கணும், எதை வாஞ்சிக்கணும்னு சொன்னா, ஆபிரகாமுக்குள் இருந்த விசுவாசம் நமக்கு வேண்டும்.
ஒரு அல்லேலூயா சொல்லுவோமாக. ஆனால் இவளுக்குள்ளே இருந்த கிருபையின் அளவு, இவளுக்குள்ளே இருந்த விசுவாச அளவு, இவளுக்குள்ளே இருந்ததான பக்தியின் அளவு, இவளுக்குள்ளே இருந்ததான ஆவிக்குரிய அனுபவத்தின் அளவு, அவள் காணக்கூடிய ஏதாவது இருக்குதா என்பதை அவள் பார்க்கிறாள். பிரியமான தேவ ஜனமே, இந்த அருமையான காலை நேரத்தில் கூட நம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். சூழ்நிலைகளை இன்றைக்கு உங்களுக்கு நேராய் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறார்னா, நீ என்னமா வைத்திருக்கிற? வாட் டு யூ ஹேவ்? உன்கிட்ட என்ன இருக்கு? இந்த லாக்டவுன்ல கர்த்தர் கேட்கிறதான 2 கேள்வி உங்களை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இது ஒருவேளை இந்த கேள்வி நமக்கு ஒரு ஜெனரலைஸா இருக்கலாம், சில பேருக்கு புரியாம இருக்கலாம். நீங்க என்ன ஆண்டவரை செய்ய முடியும்? நீங்க என்ன செய்ய முடியும்? வேலைக்கு போனாதான் சம்பாதியம். வேலை இல்லையே, கஷ்டப்படுறோம். இன்னும் எத்தனை நாளைக்கு நாங்க இப்படியே கிடக்கணும்? இந்த லாக்டவுன் எவ்வளவு நாள் போகும் தெரியல. வேலையும் இழந்து போயிட்டேன், எல்லாமே முடிஞ்சிருச்சு. என் வாழ்க்கையில கடன் அதிகமாயிடுச்சு. கல்யாண வயதையும் தாண்டி போயிடுச்சு. திருமணமாகி இத்தனை வருடங்கள் ஆகுது, குழந்தைகள் இல்லை. நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? சில நேரங்களில் ஆண்டவர் அப்படி கேட்கும் போது நம்ம அமைதியா இருந்துடுறோம். ஆண்டவர் இப்போ கேட்கிறாரு, உன்னிடத்துல என்னமா இருக்கு? சகோதரனே, சகோதரியே, உன்னிடத்துல என்ன இருக்கு? பிரியமான தேவ ஜனமே, சில நேரங்களில் நம்மிடமே தேவைகளை சந்திக்கக்கூடியதான அந்த அற்புதம் நம்மிடமே இருக்கும். ஆனா நமக்கு தெரியாது. அது சில நேரங்களில் நம்ம கிட்ட சூப்பர் நேச்சுரல் பிளெஸிங்ஸ், இயற்கைக்கு அப்பாற்பட்டதான அந்த ஆசீர்வாதம் நம்ம கிட்ட இருக்கும். ஆனா நம்மிடத்துல அது இருக்கிறதுன்றதே நமக்கு தெரியாது. உங்களை பார்த்து நான் ஒரு காரியத்தை சொல்றேன், கொஞ்சம் கவனிங்க. இப்போ ஃபாதர் பெக்மன்ஸ் எல்லாருக்கும் தெரியும்ல. ஓகே, ஃபாதர் பெக்மன்ஸ் அவர் உங்க வீட்டில் இருக்கிறாருன்னு வச்சிடுங்க. அவர் கூட நீங்க இருக்கிறீங்க. ஓகே, இப்போ இவர் கூட நீங்க இருக்கும்போது நீங்க நேசிக்கிற இப்படிப்பட்ட ஒரு நல்ல பிரபலமானவங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க, இவங்க கூட நீங்க இருக்கும்போது இவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? நீங்க சொல்லுங்க பாப்போம். ரொம்ப சந்தோஷமா அவங்கள நல்லா வச்சு பாதுகாத்துக்குவீங்களே. அவங்க ஏதாவது ஒன்று கேட்குறாங்கன்னா உடனே போய் செய்வோம்ல. அவங்க கூப்பிடுறாங்க அப்படின்ற அதே நேரத்தில் காலிங் பெல்லும் அடிக்குது. நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க? முதல்ல போய் இவரை அட்டென்ட் பண்ணிட்டு, ஐயா என்னையா வேணும், அதோ வந்துடுறையா, அதோ வந்துடுறையா, 2 நிமிஷம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பிறகு போய் நீங்கள் காலிங் பெல்லை அங்கே தட்டினவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம்ல. சரி, இதே இவர் 6 மாதம் உங்கள் வீட்டில் இருந்துட்டாரு, இப்போ என்ன நடக்கும்? நம்ம ஐயா தானே, அவர் அப்புறம் பார்த்துக்கலாம், அவர் 2 நிமிஷமா கூப்பிட்டுட்டு இருப்பார். முதல்ல இந்த வேலையை முடிச்சிருவோம், அடுத்தது இவருக்கு ரெடி பண்ணுவோம். இவர் இதுக்கு தான் கூப்பிடுறாருன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி, முதல்ல கடையெல்லாம் போய் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் எடுத்துட்டு போய் கொடுப்போம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில இப்படிதான் சில வேலைகளை தெய்வீக ஆசீர்வாதங்கள் நம்முடைய குடும்பத்துல நம்ம வாழ்க்கையிலேயே இருக்கும். இந்த லாக்டவுன்ல வீட்டுல குடும்பங்கள்லயே தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம கிட்ட இருக்கும். ஆனா நாம அதை சரியா பார்க்க மாட்டோம். இயேசு கிறிஸ்துவனுடனே எப்போதும் சீசர்கள் இருந்தபடியினால், சீசர்களோடு கூட இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபடியினால், இயேசு கிறிஸ்துவோடு கூட சீசர்கள் வாழ்ந்தபடியினால், இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அன்பு அவங்களுக்கு சரியா புரியல. இது நம்ம ஜீசஸ் தானே நினைச்சிட்டாங்க. அதனால தான் ஜீசஸ் இருந்த போது ஜீசஸ்க்கு யாரும் என்ன பண்ணல? கால்களை கழுவி விடவில்லை, அவரை முத்தம் செய்யவில்லை, அவரை அபிஷேகிக்கல. ஆனா ஒரு நாள் ஒரு
ஒரு பெண் அவளுக்குள்ள இருந்து 7 பிசாசு ஆண்டவர் விரட்டி இருந்தார். அவ இதெல்லாம் செய்தா. அப்பதான் இவங்களுக்கு புரியுது. இயேசு கிறிஸ்து அவங்க கேட்கிறாரு, எப்பா உன் வீட்டுக்கு நான் வந்தேன், உங்க கூட நான் இருக்கிறேன், என்னைக்காவது என்ன அபிஷேகம் பண்ணியிருக்கீங்களா? என்னைக்காவது என்னுடைய தலையில எண்ணெயை வைத்திருக்கிறீங்களா? என்னைக்காவது என் காலை நீங்க கழுவி விட்டுருக்கீங்களா? என்னைக்காவது எனக்கு முத்து கொடுத்திருக்கீங்களா? செய்யல. ஏன்? ஜீசஸ் கிரைஸ்ட் அவங்களுடைய இருந்தார். தெய்வீகத்துவத்தினுடைய ஆசீர்வாதங்கள், வல்லமைகள், வரங்கள், ரட்சிப்பு, விடுதலை, அபிஷேகம், இயேசுவின் ரத்தம், இதெல்லாம் நமக்கோடு கூட இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இதெல்லாம் நம்மோடு கூட இருக்கு. இது கூட தான் நம்ம பயணித்துக் கொண்டிருக்கிறோம், இதோடு கூட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம வீட்டிலேயே நம்ம பிரச்சனைக்கான முடிவு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் நம்மிடத்துல இருக்குதுன்றது நமக்கு தெரியல. இத்தனை பிரச்சனைக்கும் கூறிய பதில் உன் வீட்டிலேயே இருக்கு. உன் பிள்ளைகளையோ உன்னையோ அடிமைகளாய் கொண்டு போவதற்கு சூழ்நிலைகள் எல்லாம் அங்க உருவாகி இருந்தாலும் இதை தடுத்து நிறுத்தக்கூடியதான வல்லமை உன் வீட்டிலேயே இருக்குமா? உன் குடத்துல என்ன இருக்கு? சூப்பர் நேச்சுரல் பிளெஸிங்ஸ் உன் வீட்டிலே இருக்கும்போது நீ அதை சாதாரணமாய் ட்ரீட் பண்ணி கொண்டிருப்பது ஏன் என்று கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க நம்ம ஆண்டவரை பத்தி. God will always use something what you have. உன்னிடத்தில் இருப்பதை வைத்துதான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னிடத்தில் கர்த்தர் உன் பிரச்சனைகளை கையாள வேண்டியதான அந்த காரியங்களை கர்த்தர் உன் வசம் கொடுத்திருக்கிறார். அன்னைக்கு ஏதாவது ஒன்னா பாஸ்டர் 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 ஊழியக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் போயிட்டு ஊழியக்காரங்களை கூட்டிட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணிக்கிட்டோம். இப்போ யார் வருவா வீட்டுக்கு? உன்னிடத்தில் இருக்கிறது. உன் பிரச்சனைக்கும் உன் வியாதிக்கும் உன்னுடைய வழிகளுக்கும் வேண்டிய பரிகாரம் எங்கே இருக்கிறது? உன் வசம் உண்டு, உன்னிடத்தில் உண்டு. தேவன் வரும்போது he will not go to the store for 5,000 plus people. தேவன் ஒன்று வந்துட்டதுக்கு அப்புறம் ஹோல்சேல் மார்க்கெட்ல டீலரை புக் பண்றது கிடையாது. நம்ம ஆண்டவர் வந்து கார்னர்ல இருக்கிற கடைக்கு போறவர் இல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? 5000க்கு மேல ஆட்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னாலும் உன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய கடன்ல இருந்து வெளியே வருவதற்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், எப்பா உன்கிட்ட என்ன இருக்கு? உன்னிடத்துல என்ன இருக்கு? ஹல்லேலூயா. God will always use something what you have. ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தருக்கு சித்தமானால் இதை வருகிற வாரமும் தியானிப்போம். ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவரை பார்த்து பிரைஸ் தி லார்ட் நம்ம எல்லாரும் அவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் சொல்கிறார், உன் சூழ்நிலைகள் உன் சந்ததிக்கு நேராய் நான் நடத்துகிறேன். ஏன்னா உனக்கு உன் சூழ்நிலைகள் நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துச்சு. உன்னை பொன்னாய் மாற்றியது, உன்னை ஒரு யுத்த புருஷனாய் மாற்றியது. நீ கடந்து வந்த பாதைகள், அந்த கரடுமேடுகளும் முட்களும், அந்த அக்கினியின் பரீட்சையும் விசுவாச சோதனையும், சத்துருக்களும் அமலேக்கியர்களும் யுத்தங்களும், இதெல்லாம் உன்னை உருவாக்கிற்று. இன்று அதே போல இந்த சூழ்நிலைகள் உன் சந்ததிக்குள்ளும் வரும்போது அவர்களும் உருவாக்கப்படுவார்கள். அதனாலே நீ பயப்பட வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உன்னுடைய விசுவாசம் வளர வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். தீர்க்கதரிசியினுடைய புத்திரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஸ்திரீ, புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான், ஆனால் இறந்து போனான். நீ கர்த்தரை சேவித்து தொடர்ந்து ஜெபித்து உபவாசித்து ஆராதித்து துதித்து
ஆனால் துயரம் நீங்கவில்லை. உன் சாம்பல் சிங்காரமாய் மாறாமல் போனாலும் நீ எப்படி இருக்கிறாய் என்பது முதிர்ச்சியை, விசுவாச வாழ்க்கையின் முதிர்ச்சியையும் கிறிஸ்துவின் அன்பையும் வெளிப்படுத்துகிறது. நாம் கற்றுக்கொண்டோம். கண்டு விசுவாசிப்பை, காணாமல் விசுவாசிக்கிற ஒரு விசுவாச ஜீவியம் நமக்கு வேணும். மூன்றாவது நமக்கு கற்றுக்கொண்டோம், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது. God will always use what you have. உன்னிடத்தில் இருப்பவைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து பயன்படுத்துவார். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதுக்காக எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தட்டி எழுப்புறதுக்காக ஸ்தோத்திரம். சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் நீர் மாற்றுவீர். அது மாறும் ஆண்டவரே வரைக்கும் நாங்கள் ஆண்டவரே அன்பிலேயும் விசுவாசத்திலையும் குறைய மாட்டோம். ஆண்டவரே உறுதியாய் நிற்போம். எங்கள் சூழ்நிலைகளை எங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரமும் தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்துவீராக. கர்த்தர் தேவைகளை சந்திப்பீராக. ஜெபத்தை கேட்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கிரியை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அற்புதத்தை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. தேங்க்யூ லார்ட். உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்வோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாய் இருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமாகிய தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தும் பிரசனமும் பாதுகாவலும் இப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தருடைய வருகை பரிந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you.